வருகின்ற 27/2024 ஜூலை மாதம் நாம 27/7/2023 அன்னைக்கு நமது திரிஸ்தலம் துர்வாசிரமத்தில் அன்னை ஆதிவாராகி பிரதிஷ்டை பண்ண தினம். நம்ம பிரதிஷ்டை பண்ணி கிட்டத்தட்ட 11 மாதங்கள் கடந்து 12வது மாதம் நிறைவாகி ஓராண்டு நிறைவு பெறப்போகுது. சிலை வச்சு அந்த சிலை பிரதிஷ்டை தினத்தை மிகவும் சிறப்பாக, சிலை பிரதிஷ்டை என்பது எப்படி வேணாலும் யார் வேணாலும் செய்திடலாம். ஆனால் அதற்கு அந்த உயிரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணன், பிராண சக்தி, பிராணனுடைய அந்த உயிரோட்டத்தை பூமி முதல் ஆகாசம் தொட்டு நாம உருவகப்படுத்துறது மந்திர ரீங்காரத்தால தான். அப்படி இந்த ஓராண்டு காலமாக நாம் சிலை பிரதிஷ்டை செய்து நித்தியப்படி தினமும் அதற்கு ஆராதனைகளும் அபிஷேகங்களும், குறிப்பாக பஞ்சமி தினத்தன்று அனைத்து பக்தர்களின் திருக்கரங்களாலும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து, இன்னைக்கு அன்னையாகப்பட்டவள் எப்படி நம் தாய் நம்மை கருவில் ஒவ்வொரு மாதமாக சுமந்து 10வது மாதம் ஆன பிறகு நிறைவு பெற்று அந்த குழந்தை முழுமை பெற்று இந்த உலகத்துக்கு வெளிவருகிறதோ, அதுபோல நமது ஆதிவாராகியும் நாம் கருவில் சுமப்பது போல ஒவ்வொரு நாளும் சுமந்து ஓராண்டுகள் முழுமை பெற்று அவள் விஸ்வரூபமாக முழு வடிவத்தோடு முழு சக்தியோடு விஸ்வரூபமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் இது. ஆக பிரதிஷ்டை செய்த நாள் முதல் இன்று நாள் வரை ஒவ்வொரு ரூபத்திலும் மந்திர ரூபமாக, தந்திர ரூபமாக, யந்திர ரூபமாக மற்றும் அவளுக்கான விசேஷமாக சொல்லக்கூடிய தந்திரங்களை எல்லாம் செய்து இன்று முழுமை பெற்ற குழந்தை, பிரசவத்திலிருந்து வெளிவந்து முழுமை பெற்ற குழந்தையை போல அன்னை சிலா ரூபத்திலே, கல் ரூபத்திலே இருந்த அன்னை இன்று நிஜஸ்வரூபமாக அங்கே நின்று காட்சி அளிக்கக்கூடிய தருணம் நமக்கு வந்துவிட்டது. ஆக கல்லாக இருந்தது கடவுளாக மாறி, அந்த கடவுளும் சாமானியர்களுக்கும் காட்சி அளிக்கக்கூடிய ரூப சக்தியாக இப்பொழுது வெளிவர உள்ளார். அவள் முழுமை பெற்ற அந்த காட்சியை அவள் விஸ்வரூபமாக, சிலையாக அல்லாமல் நிஜஸ்வரூபமாக, அல்லா பார்க்கிறவங்களுக்கு கல்லு, அதை உற்று நோக்குபவர்களுக்கு நிஜஸ்வரூபமாக விஸ்வரூபத்தோடு காட்சி அளிக்க போகின்ற அந்த நன்னாள் தான் வருகின்ற 27/7/2024. ஒரு சிலை வடிப்பது என்பது சிற்பியினுடைய கடமை. கல் எடுத்து எந்த சிற்பி கிட்ட ஒளியை கொடுத்தாலும் வடிச்சிருவாங்க. அது சிலை, கல், வெறும் கல். ஆனா அந்த கல்லுக்குள்ளும் உயிரோட்டத்தை தருவது என்பது நம்முடைய கடமை. அப்படி